எஸ் ரிலேட்டிவ் லோவரிங் வேப்பர் ப்ரெஷரில் இப்போ ஏ ஒரு சால்வெண்ட்டு, பி சொல்யூட் எடுத்திருக்கேன். இங்கே எக்ஸ்ஏங்கிறது மோல் ஃப்ராக்ஷன், எக்ஸ்பிங்கிறது மோல் ஃப்ராக்ஷன். அப்போ ரெண்டு பேரோட மோல் ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணால் 1. ஏன்னா ரெண்டு சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கிறப்ப மோல் ஃப்ராக்ஷன் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்னு வரும், 1ன்னு வரும். ரைட்டுங்களா? இப்போ நான் இப்போ நாங்கள் எழுதியிருக்கிற இந்த மேலே எழுதியிருக்க இந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன்னா, இதான் ரவோட் லா. இப்போ வேப்பர் ப்ரெஷர், ஒரு வேப்பர் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன் இது. இப்போ நான் இந்த சால்வெண்ட்டுக்கு இப்போ அந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறேன். சால்வெண்ட்னா யாருன்னா ஏ. அப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும்னா ஸோ பிஏன்னு வந்துடும். பிஏ ஈக்குவல் டு ஸோ பிஏ நாட் இன்ட்டு எக்ஸ்ஏன்னு வரும், இன்ட்டு எக்ஸ்ஏ. இதில் கவனிங்க சார், இதில் வர்ற இந்த பிஏ அப்படின்னு போட்டிருக்கிறது யார் சார்னா, இது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் சார். அப்போ பிஏ நாட்ன்னு இருக்கே, இது யார் சார்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் மட்டும். ரைட்டுங்களா? இதில் வர எக்ஸ்ஏங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். ஏன்னா ஏ தான் எடுத்திருக்கேன், எல்லா இடத்துலையுமே ஏ அப்ளை பண்ணியிருக்கிறது, இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் மேலே ஒரு ரிலேஷன் எழுதியிருக்கேன். எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பி, அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு 1ன்னு வருது. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏன்னு மட்டும் எடுத்தால் 1 மைனஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி மாற்றிக்கலாமா? இதான் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? இந்த பி இங்கே கொண்டு வரப்பா, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ மட்டும் வேணும்னா இந்த பி இங்கே கொண்டு வர்றேன். அப்போ 1 மைனஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பின்னு வரும். இப்போ இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏல அதை அப்ளை பண்ணுறேன். ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் டு பிஏ நாட் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பி. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பி அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? இப்போ இந்த பிஏ நாட் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிஏ டிவைடட் பை பிஏ நாட் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ்பி. கரெக்டுங்களா? இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி எழுதலாம். ஸோ ரவோட் லா ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ரவோட் லா ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எக்ஸ்ஏவுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ்பி கொடுத்துட்டு இந்த பிஏ நாட்டை இங்கே கீழே டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ 1 மைனஸ் எக்ஸ்பி. எக்ஸ்பிங்கிறது யாருன்னா சொல்யூட்டோட மோல் ஃப்ராக்ஷன். ரைட்டுங்களா? சரி, இப்போ எக்ஸ்பி மட்டும் வேணும்னா எக்ஸ்பியை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. எக்ஸ்பி எங்கே கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ்பி மட்டும் ஒரு சைடு இருக்குன்னா 1 மைனஸ் ஸோ பிஏ டிவைடட் பை பிஏ நாட் கொடுக்கலாங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸ்பியை மட்டும் நான் இந்த சைடு இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இதை இங்கே கொண்டு போயிட்டேன். அப்போ 1 மைனஸ் பிஏ டிவைட் பிஏ நாட். இதில் இப்போ காமனாக எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஸோ பிஏ நாட் மைனஸ் பிஏ டிவைடட் பை பிஏ நாட்னு வந்துடும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ்பி இருக்குது. ரைட்டுங்களா? இதில் நல்ல கவனிங்க, இது முக்கியமானது. இதில் இந்த நம்ம மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள், அந்த பிஏ நாட் மைனஸ் பிஏ இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்னென்னா லோவரிங் இன் வேப்பர் ப்ரெஷர். இதோட பேர் தான் லோவரிங் இன் வேப்பர் ப்ரெஷர். லோவரிங் இன் வேப்பர் ப்ரெஷர் சார். அப்போ லோவரிங் இன் வேப்பர் ப்ரெஷர் அதான் மேலே இருக்குது, டிவைடட் பை பிஏ நாட். இது எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னா எக்ஸ்பி மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவல் ஆகுது. சரிங்களா சார்? இந்த மோல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது எப்படி சார் சேஞ்ச் பண்ணலாம்? அப்போ இது ரிலேட்டிவ் லோவர் வேப்பர் ப்ரெஷர், இதான் ஃபார்முலா சார். இதில் அடுத்தது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. என்னென்னா சார், இதை கண்டுபிடிக்கிறதால இப்போ என்ன சார் யூஸு? இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ஃபேக்டர் எடுத்துகிட்டு, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் என்ன நடக்குது, நான் ஒரு சொல்யூட் பார்ட்டிக்கலை, அதாவது நான் வேலட்டைல் சொல்யூட்டை ஒரு வேலட்டைல் சால்வெண்ட்டில் ஆட் பண்ணுறேன் சார். அப்படி ஆட் பண்ணுறதால எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சில சேஞ்சஸ் நடந்துச்சு. வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிச்சு, எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷர் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்லாம் சொன்னோம் சார். இதால் என்ன சார் யூஸு அப்படின்னா, அன்னோன் பார்ட்டிகளோட மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் மாஸ்னா, இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷரை யூஸ் பண்ணி நான் மாலிகுலர் மாஸ் டிட்டர்மினேஷன் எப்படி சார் கொண்டு வரலாம்? அதுக்கான ஃபார்முலா டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் மாஸ். இப்போ எனக்கு லோவரிங் த வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ பிஏ நாட் மைனஸ் பிஏ டிவைடட் பை பிஏ நாட் ஈக்குவல் டு இதை ரிலேட்டிவ் லோவரிங்னு சொன்னோம் சார். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபார்முலா பாருங்கள். அந்த ஃபார்முலா எப்படி சொல்கிறோன்னா, நம்ம இந்த மொலாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மொலாலிட்டி
ரைட். அந்த மொலாலிட்டியோட ஃபார்முலாவோட ஈக்குவேட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, ஸோ W டிவைடட் பை M இன்ட்டு கேபிட்டல் M டிவைடட் பை W அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதோட சார் ரிலேட் பண்ணுறாங்கன்னா, மொலாலிட்டியோட. சரிங்களா? இது எப்படி சார் கொண்டு வந்தாங்க? இந்த ஃபார்முலா எப்படி சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? மோல் ஃப்ராக்ஷன். சார் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் இப்போ நமக்கு ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி அதுதான் ஃபைனலாக முடிஞ்சுச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த PA நாட் மைனஸ் PA டிவைடட் பை PS ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இந்த XB அப்படிங்கிறது என்னென்னா, NB நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B டிவைடட் பை NA ப்ளஸ் NB. ஸோ இதுதான் மோல் ஃப்ராக்ஷன். சரிங்களா? இதில் சார் இந்த NA NB ரெண்டு பேரோட நீங்கள் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிங்கன்னா, NB இஸ் வெரி வெரி லெஸ் தேன் NA அப்படின்னு வந்துச்சுன்னா இதை நீங்கள் விட்டுடலாம். அப்போ அதை விட்டுட்டு எழுதினீங்கன்னா NB டிவைடட் பை NA மட்டும் இருக்கும். NB டிவைடட் பை NA அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? சார் இந்த NB அப்படிங்கிறது என்ன சார்? சார் ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ மோல்ஸ் அப்படின்னா என்ன சார்? என்னங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். ரைட்டுங்களா? கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். இப்போ இங்கே பாருங்கள், அதான் இருக்குது கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். கீழே என்ன இருக்குது? NA. சார் இதில் வர ஏங்கிறது யாருன்னா, ஏங்கிறது சால்வெண்ட்டாக சொல்லிவிட்டுங்களா? ஏங்கிறது சால்வெண்ட்டு, பிங்கிறது சொல்யூட்டு. அப்போ நான் இந்த ஸ்மால் லெட்டரை வந்து யாருக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்மால் லெட்டரை யாருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சொல்யூட்டுக்கு. அப்போ டிவைடட் பை இங்கே என்ன வரும்னா, கேபிட்டல் W டிவைடட் பை கேபிட்டல் M. இதை அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள். இதை மாற்றினீங்கன்னா கேபிட்டல் M மேலே போயிடும், ஸ்மால் M கீழே வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துடுங்களா? ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் கிடச்சிச்சு. மோல் ஃப்ராக்ஷனுங்கிறது என்னென்னா, மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஃபார்முலா இதுதான், NB டிவைடட் பை NA ப்ளஸ் NB. இதில் இந்த வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கப்போ நீங்கள் அதை விட்டுடலாம். அப்போ NB டிவைடட் பை NA மட்டும் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான ஃபார்முலா, ஏன்னா N அப்படிங்கிறது என்னென்னா W பை M, அதாவது கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். அது இங்கே கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். இதில் ஸ்மால் லெட்டர் எல்லாமே சொல்யூட்டுக்கு, கேபிட்டல் லெட்டர் சால்வெண்ட்டுக்கு. சார் இது மூலிமா அன்னோன் சப்ஸ்டன்ஸோட இந்த மாலிகுலர் மாஸ் M கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு அது இருக்குது சார், எனக்கு மற்ற இந்த ஃபேக்டரில் யாராவது இல்லை சார் அப்படின்னாலும் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டுப்பா. இது ரிலேட்டிவ் லோவரிங் ப்ரெஷருக்கு கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் செகண்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். செகண்ட் ஒன், ஸோ எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் BP. இது என்ன சார்? இதுக்கு டெஃபினேஷன் எப்படி சார் கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா கவனிங்க. எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்னா என்னென்னு நான் இப்போ லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருக்கேன். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்னா இப்போ நார்மலாக வந்து பாயிலிங் பாயிண்ட்டுக்கு டெஃபினேஷன் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாயிலிங் பாயிண்ட்டுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, சார் பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது விச் டெம்பரேச்சர் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு வேப்பர் ப்ரெஷர். அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரும் வேப்பர் ப்ரெஷரும் எங்கே ஈக்குவல் ஆகுதோ அதுதான் வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் இதை ஒரு கிராஃபாக வச்சு தான் கொண்டுட்டு வராங்க. ஒரு கிராஃப் யாராருக்கு சார் கிராஃப்னா, டெம்பரேச்சருக்கும் வேப்பர் ப்ரெஷருக்கும் ஒரு கிராஃப் போடுறோம். டெம்பரேச்சர் அண்ட் வேப்பர் ப்ரெஷருக்கு ஒரு கிராஃப். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு போடுறேன். இதில் வந்து சார் இதுதான் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். இப்போ நான் மேலே போட்டிருக்கேன் இந்த லைன் வந்து அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். இது அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். இப்போ ஒரு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதான் சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் இப்போ ஏன்னு வச்சுக்கிறேன். ஒரு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் இதுதான். இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா, சார் இது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி எனக்கு எப்போ போய் இந்த வேப்பர் ப்ரெஷர் இந்த இடத்த டச் பண்ணுதோ சரிங்களா, அப்படி இந்த டச் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான், இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சார் இது அவனோட பாயிலிங் பாயிண்ட் இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுற நல்லா கவனிங்க. இப்போ சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷருங்கிறது பாருங்கள் இந்த பாயிண்டில் இருக்குது. சார் இது ஃபஸ்ட்டு ஏங்கிறது யாருன்னா சால்வெண்ட், பியூர் சால்வெண்ட்டுப்பா. இது சால்வெண்ட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த சால்வெண்ட்டில் கொஞ்சம் சொல்யூட் பார்ட்டிக்கல் ஆட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், சொல்யூட் பார்ட்டிக்கல் ஆட் பண்ணுறப்ப வேப்பர் ப்ரெஷருங்கிறது குறையுங்களா? அப்போ பாருங்கள், இங்கேருந்த வேப்பர் ப்ரெஷர் எனக்கு கீழே இங்கே வந்துருச்சு. சார் இப்போ வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. இப்போ நான் டெம்பரேச்சர் கொடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போய் இப்போ இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் இவனுக்கு வந்து இங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரே கிடச்சிருச்சு. சார் இவன் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி போயிருக்கு.
ரைட்டுங்களா? அப்போ பாருங்க இந்த வேப்பர் ப்ரெஷரோட டிஃபரன்ஸ் தான் இது. இது டெம்பரேச்சரோட டிஃபரன்ஸ். அதாவது இது வந்து டெல் பி, இது டெல் டின்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இது பிரஷர் டிஃபரன்ஸ். கரெக்ட்டுங்களா? ரைட்டா? அப்போ இந்த டெம்பரேச்சர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா டி நாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை டீன்னு எடுத்துக்கிறேன். சார் அப்போ டிஃபரன்ஸுங்கிறது என்ன சார்? டெல் டிபின்னு சொல்லுவாங்க. டெல் டிபின்னா என்ன சார்? டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் யாருக்குன்னா பாயிலிங் பாயிண்ட்டுக்கு. அது எவ்வளோ என்ன சார்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ டி மைனஸ் டி நாட்னு சொல்லுவாங்க. ஃபைனல் டி மைனஸ் டி நாட். இது வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எப்படி ஈக்குவலாக இருக்கும்னா, யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மொலாலிட்டி. இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா, மொலாலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சரி சார், இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நான் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவல்ட்டு கொடுக்குறேன். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் கேபி அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ கேபி இன்ட்டு எம்னு வரும். இதுதான் ஈக்குவேஷன். சார் அப்போ இதில் வர்ற இந்த கேபி அப்படிங்கிறது யார் சார்? இதில் வர்ற கேபி அதுக்கு என்ன தெரியுங்களா பேர்? இதில் கொடுக்குற இந்த கேபின்னு வருது இல்லைங்களா, அதுக்கு பேர் ஈபொலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். எபுலியோஸ்கோபிக்னு சொல்லலாம், இல்லைன்னா தனியாக சொல்லுவாங்க. ஈபொலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் ஆர் எபுலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எபுலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இந்த கேபிங்கிறது எபுலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ரைட். சரி சார், இப்போ இந்த மொலாலிட்டிக்கு நம்ம ஃபார்முலா சொல்லியிருப்போம். நம்ம பாருங்கள், இப்போ மொலாலிட்டி அதுக்கு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா, சார் மொலாலிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலா? ஸ்மால் எம்முக்கு ஃபார்முலா என்னென்னா, இப்போ பிங்கிறது சொல்லிவிட்டு இன்ட்டு 1000 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் பி இன்ட்டு வெயிட் ஆஃப் ஏ. இது வந்து மொலாலிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா, அப்போ டெல் டிபி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு அப்படியே இங்கே மேலே இருக்க வழியில் போட்டுக்குங்க. ஸோ டபிள்யூபி இன்ட்டு 1000 டிவைடட் பை எம்பி இன்ட்டு டபிள்யூஏ. ஸோ இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சார்னா, மாலிகுலர் வெயிட். சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த எபுலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் கேபி இருக்கு இல்லைங்களா, இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிபி ஸ்கொயர்டு டிவைடட் பை 1000 இன்ட்டு எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் எல்வி? லேட்டன் ஹீட் ஆஃப் வெப்பரைசேஷன் பேர். எல்வினா லேட்டன் ஹீட் ஆஃப் வெப்பரைசேஷன். ஆருங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இது கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டிபி அப்படின்னு வருது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்விட். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் லிக்விட் அட் பியூர் ஸ்டேட்டில் தான் எடுத்துக்குவாங்க, பியூர் ஸ்டேட்டு. ரைட்டுங்களா சார்? இது கேபிக்கான ஃபார்முலா. ரைட்டுங்களா சார்? இப்போ நம்ம இது வந்து யாருன்னா பாயிலிங் பாயிண்ட்டுக்கு. இப்போ நம்ம இந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு நம்ம என்னென்ன கான்செப்ட் சொன்னமோ இது அப்படியே தான் வரும். யாருக்கு சார் அப்படின்னா, அடுத்து சொல்ல போகிற ஃப்ரீசிங்க்கு அவனுக்கும் சேம் இதே கான்செப்ட் தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 3வது ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ தேர்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகும்னு சொன்னப்போ டிப்ரெஷன் குறையும். ஃப்ரீசிங் பாயிண்ட்டுங்கிறது நீங்கள் ஒரு காலிகேட்டிவ், நீங்கள் ஒரு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய எய்ம் என்னென்னா, ஒரு நான் வேலட்டைல் சொல்யூட் பார்ட்டிக்கல் எங்கே ஆட் பண்ணுறோன்னா வேலட்டைல் சால்வெண்ட்டில். ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்ப நடக்கிற தேர்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். சார் இங்கே என்ன சார், சேம் அதே கர்வு தான். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சார், அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் டெல் டிஎஃப்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்குன்னா சார், டிஎஃப் மைனஸ் டி நாட் எஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. டி நாட் எஃப் இங்கே அது இதான் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் சேம் தான். இதுவும் எதுக்கு சார் ஈக்குவல்னா, டெல் டிஎஃப்ங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா அவனோட மொலாலிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ டெல் டிஎஃப் சேம் அங்கே வந்து அதே தான்ப்பா. ஸோ டெல் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம், அதை கேஎஃப்னு. அந்த இடத்துல பாயிலிங் பாயிண்ட் பின்னு கொடுத்த இடத்துல இங்கே எஃப்னு போட போகிறோம். வேறு எந்த சேஞ்சுமே கிடையாதுப்பா, சேம் அதே தான். அப்போ மொலாலிட்டியோட ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா டெல் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஸோ கேஎஃப் இன்ட்டு ஸோ இவனோட ஃபார்முலா ஸோ டபிள்யூபி. ஸோ டபிள்யூபி இன்ட்டு 1000
டிவைடட் பை எம்பி இன்ட்டு இவனோட மாஸ் WA. ரைட்டுங்களா? சேம் அதே மாதிரி இந்த கேஎஃப்க்கும் இங்கே தனியாக ஒரு ஃபார்முலா. கேஎஃப்க்கான ஃபார்முலா என்னென்னா, ஸோ ஆர் டிஎஃப் ஸ்கொயர்டு, அங்கே டிபி ஸ்கொயர்டு சொன்னால் ஆர் டிஎஃப் ஸ்கொயர்டு டிவைடட் பை 1000 டிவைடட் பை 1000 இன்ட்டு இந்த இடத்துல டெல் ஹெச்னு கொடுப்பாங்க. டெல் ஹெச் நாட். இந்த டெல் ஹெச் நாட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு கேபிட்டல் எம் போட்டுக்கோங்க. டெல் ஹெச் நாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் எம். அதாவது ஸ்டாண்டர்டு என்தால்பி ஆஃப் ஃப்ரீசிங்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃப்ரீசிங். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃப்ரீசிங்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பியில் நீங்கள் சொல்கிறப்ப மேலே எம் கேபிட்டல் எம் போட்டுக்கணும். அதனோட மாலிகுலர் வெயிட்டை மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? சேம் இதுக்குன்னு நீங்கள் தனியாக படிக்க வேண்டியதில் அங்கே சொன்னால் அதே சேம் அதே தான் அங்கே வரும். ரைட்டுங்களா சார்? இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சொன்னேன். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட டெஃபினேஷன் முதலே சொன்னேன் சார். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன சார்னா, நம்ம ஒரு ஒரு ப்ராசஸில், சரிங்களா, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் சேம் அதாவது அந்த பழைய டயக்ராம் அப்படி எடுத்துக்கிட்டு இருங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே ஆஸ்மாசிஸ் ப்ராசஸில் லோயர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். எனக்கு இப்போ லோயர் இங்கே 10லேருந்து இங்கே நகர ஆரம்பிக்குது சார். இப்படி நகர்றதால எனக்கு உங்கள் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். சாரி, லெவல், வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, சால்வெண்ட்டோட லெவல். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பழைய இடத்துக்கு நான் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மேலேருந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன். நான் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் அப்ளை பண்ணி இந்த வாட்டர் லெவலை இங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வர்றேன். அப்போ அதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தனோ அந்த ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த ப்ரெஷருக்கு பேர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சாரி, அந்த ப்ரெஷருக்கு பேர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொன்னோம். சார், இப்போ இங்கே இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்ண போகிறோம், அதுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, சரிங்களா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, ஸோ பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி, அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ இதில் பைங்கிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சார், சிங்கிறது என்ன சார்? சிங்கிறது கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனை N/Vன்னு சொல்லலாம். அப்போ பை இஸ் ஈக்குவல் டு N/V/RTன்னு சொல்லலாம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல், இது வால்யூம். ஏன்னா கான்சன்ட்ரேஷனுங்கிறது நம்பர் ஆஃப் மோல் பை வால்யூம். ரைட்டுங்களா? ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சர் கெல்வின். ரைட்டுங்களா? சி வந்து மோலார் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். தட் இஸ் கால்டு மோலார் கான்சன்ட்ரேஷன். மோல் பை வால்யூம் எடுத்தால் மோலார் கான்சன்ட்ரேஷன். இது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்குப்பா. ரைட்டுங்களா சார்? இதுதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சார், இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இப்போ கிட்டத்தட்ட இப்போ மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ரிலேட்டிவ் லோவரிங் த வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்னு பார்த்தோம், டிப்ரெஷர் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு ஒரு 4 ஃபேக்டர் பார்த்தோம். சார், இப்போ இந்த 4மே மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அன்னோன் சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் வெயிட்டை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் சரி சார், எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் இது கரெக்டாக வந்துருச்சா சார்? எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் இந்த மாலிகுலர் வெயிட்டுங்கிறது சரியாக வந்துருச்சானா அப்படி வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸுக்கு மாலிகுலர் வெயிட் வந்து ஒரு 180 அப்படின்னு எடுத்துக்கலேன். சரிங்களா? 180. நான் அதை இப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலிமா செக் பண்ணி பார்க்குறேன், மாலிகுலர் மாஸ் 180 வருதான்னு. சார், 180 அதுக்கு வருது சார். அப்போ ஓகே, இது கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதே ஒரு சோடியம் குளோரைடு எடுத்துகிட்டு, எனக்கு சோடியம் குளோரைடுக்கு ஆல்ரெடி மாலிகுலர் வெயிட் என்னன்னு தெரியும். சோடியத்துக்கு வந்து ஒரு 23, குளோரினுக்கு எடுத்திங்கன்னா 35.5. ஸோ ஆல்மோஸ்ட் அப்போ 58 சம்திங் வந்துருங்களா? 58.5வா? ஸோ இப்போ இந்த வெயிட் வருதான்னு நான் செக் பண்ணுறேன். ஆனால் இந்த வெயிட் வரதில்ல. இந்த வெயிட்டில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. கம்மியாகவோ அதிகமாகவோ எனக்கு வேரியேஷன் வருது. ஸோ அப்போ தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலாவில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வான் ஹாஃப் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், வான் ஹாஃப், அவர் ஒரு ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஃபேக்டருக்கு பேரே வந்து வான் ஹாஃப் ஃபேக்டர் அப்படின்னு பேர், வான் ஹாஃப் ஃபேக்டர். ஸோ இப்போ இது எதுக்காகன்னா சார், எல்லா சப்ஸ்டன்ஸுக்குமே காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக வரணும். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது சரியாக இருக்கணும். நீங்கள் எப்படி மெஷர் பண்ணாலும் எனக்கு சரியாக வரணும். சரிங்களா? அப்போ இந்த வான் ஹாஃப் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன சார்? வான் ஹாஃப் ஃபேக்டர் வந்து ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ வான் ஹாஃப் ஃபேக்டர் ஐ இஸ் ஈக்குவல் டு அப்சர்வ்டு வேல்யூ ஆஃப் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை நார்மல் வேல்யூ அப்படி சொல்லலாம். இல்லைன்னா எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூவை மேலே எடுத்துக்கணும். எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூ மேலே, எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூவை மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை தியரட்டிக்கல் வேல்யூன்னு சொல்லலாம். கால்குலேட்டட். ஸோ கால்குலேட்டட் வேல்யூவை கீழையும். சார், இது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா இது என்ன சார்? இது எதுக்காக இப்படி வருது அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஓகே சார், ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நான் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறேன், NaCl எடுத்துக்கிறேன். சோடியம் குளோரைடுக்கு எனக்கு என்ன மாஸ் சொல்லணும்னா, இவனுக்கு ஒரு 23, இவன் 35.5. ஸோ இப்போ டோட்டல் 50.
8.5 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. சார் இதுதான் நான் இவனோட மாலிகுலர் வெயிட். இப்போ நான் என்ன பண்றேன், சார் இப்போ நான் வேற இந்த 4 மெத்தட் சொன்னோம். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட், பிளஸ் லோவரிங் த வேப்பர் பிரஷர், ஆஸ்மாட்டிக் பிரஷர். சார் இது எல்லாமே எதுக்காக சார் கால்குலேட் பண்றோம்னா, அன்னோன் சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்றதுக்கு தான் நம்ம பண்றோம். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, இப்போ நான் இதில கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு 58ன்னு வரல. ஒரு 62னோ இல்லைன்னா 54னோ எனக்கு வருது. வேல்யூ அப்படிதான் வருது. அப்ப ஏன் மாலிகுலர் வெயிட் சரியா வரல? அப்ப இந்த கான்ஜுகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இவங்க குடுத்த அந்த ஃபார்முலாவுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப நான் எடுத்திருக்க இந்த சோடியம் குளோரைட் இருக்கு இல்லைங்களா? இப்ப நான் சோடியம் குளோரைட் ஒரு 2 பார்ட்டிக்கிள் எடுத்து நான் உள்ளார போடுறேன்னு வச்சுக்கங்க. நல்லா கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பீக்கர் இருக்கு. சார் பீக்கர்ல சால்வெண்ட் இருக்கான். சால்வெண்ட்ல இது குளோஸ்டு பீக்கர் தான். எனக்கு ஒரு 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 10 பார்ட்டிக்கிள் மட்டும் மேல போய்ட்டான்னு சொன்னேன். அப்ப இங்க வேப்பர் பிரஷர் 10 இருக்கு. அப்படி வச்சுக்கலாம்னு சொன்னேன். ரைட்டுங்களா? இப்ப வேப்பர் பிரஷர் எனக்கு 10ன்னு இருக்கு. இப்ப நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 2 மோல் NaCl உள்ள போடுறேன். ஒரு 2 மோல் NaCl உள்ள போடுறேன். இப்ப இங்க என்னப்பா நடக்கும் அப்டின்னா, சார் நான் சொன்னேன் சொல்யூட் பார்ட்டிக்கிள் 1 மோல் உள்ள போறான்னா, எனக்கு இங்க இருக்கிற ஒரு வாட்டர் மாலிக்யூல எடுத்துக்கிட்டு கீழ போயிருவான். ரைட்டுங்களா? அப்ப இங்க எத்தன மோல் போறான் உள்ள? 2. ஸோ இப்ப இந்த 10ல எனக்கு 2 மோல் போயிருச்சுன்னா, அப்ப இங்க மீதி எவ்வளோ வேப்பர் பிரஷர் இருக்கும்னா 8 இருக்கும். கரெக்ட்டுங்களா? சார் இதுதான் சார் கால்குலேட்டட் வேல்யூ. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, நான் 2 மோல் போடுறேன். அப்ப இந்த 2 மோல் என்ன பண்ணுவான்னா, மேல இருக்க வேப்பர் பிரஷர்ல ஒரு 2 பேர மட்டும் எடுத்துக்கிட்டு கீழ போயிடுறான். மீதி 8 பேர் இருப்பான். அப்படின்னு தான் நான் கால்குலேட்டட் வேல்யூ எடுத்து தான் நான் அந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணேன். சரிங்களா? இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி நான் மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சேன். அதுதான் எனக்கு பிரச்சனையே. ஆனா ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, சோடியம் குளோரைட் இஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரோலைட். ஒரு சோடியம் குளோரைட Na பிளஸ் Cl மைனஸ்ன்னு 2ஆ பிரியிறான். அப்ப நான் 2 மோல் எடுக்கிறப்ப, இவன் 2 Na பிளஸ்ஸு, 2 Cl மைனஸ்ன்னு ஸோ டோட்டலா 4 பார்ட்டிக்கிளா உள்ள போயிருக்கான். அப்ப 4 பார்ட்டிக்கிள் போறப்ப வேப்பர் பிரஷர் 10ன்னு இருந்துச்சுன்னா, 4 போக எனக்கு அப்ப வேப்பர் பிரஷர் 6 தான் போயிருக்கு. நான் 8ன்னு அப்சர்வ் பண்ணி அந்த அப்ப வேப்பர் பிரஷரோட டிஃபரன்ஸ் 8ன்னு வச்சுக்கிட்டு நான் கால்குலேட் பண்ணேன். ஆனா ஒரிஜினலா அங்க என்ன நடந்திருக்கு? 6. நான் 2 மோல் போட்டதுல அவன் 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு எப்படி உள்ள போயிருக்கான்னா, 4 மோலா போயிருக்கான். அப்ப இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. அப்ப இந்த இடத்துல இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. நான் கால்குலேட்டட் வேல்யூ என்ன நினைச்சேன் 2ன்னு அப்சர்வ் பண்ணேன். அங்க 4ஆ இருக்கு. அப்ப இங்க 2 அடிச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா 2. அப்ப இங்க வான் காஃப் ஃபேக்டர் என்ன சார்னா 2. இதான் சார் வான் காஃப் ஃபேக்டர். சரிங்களா? அப்ப அப்ப ஏன் நான் எதிர்பார்த்த மாலிகுலர் வெயிட் வரலன்னா, சார் நான் அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேஷன்ல தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா, சார் டிகிரி ஆஃப் அசோசியேஷன், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணலேன்னு யார் சொன்னாங்கன்னா, வான் காஃப். ரைட்டுங்களா? இப்ப இதுதான் இதோட அடுத்த எக்ஸ்டென்ஷன். இப்ப இது அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, இப்ப சார் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, சார் சோடியம் குளோரைட் டிசோசியேட் ஆச்சு ரைட்டுங்களா? அப்ப இதுக்கு பேரு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். சார் டிசோசியேஷன் மட்டும் தான் நடக்குமா? இப்ப நான் ஒரு மோல் 2ஆ பிரியறது மட்டும் தான் பாசிபிளா அப்படின்னா, இப்ப நான் 2 மோல் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இப்ப 2 மோல் அசிட்டிக் ஆசிட் உள்ள போடுறேன். அப்ப எனக்கு வேப்பர் பிரஷர் 2 குறையும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அசிட்டிக் ஆசிட்ல பாருங்க அசிட்டிக் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஓப்பன் ஃபார்முக்கு எழுதுறேன். CH3C டபுள் பாண்ட் O இங்க OH வரும். எகைன் 1 மோல் அசிட்டிக் ஆசிட் மறுபடியும் எகைன் CH3C டபுள் பாண்ட் O இங்க OH. இங்க பாருங்க இந்த 2 அசிட்டிக் ஆசிட்டுக்கு இடையில இங்க ஹைட்ரஜன் பாண்டிங், இங்க ஹைட்ரஜன் பாண்டிங். அப்ப இந்த 2 ஹைட்ரஜன் பாண்டிங் இடையில நல்லா ஸ்ட்ராங் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகி நான் 2 அசிட்டிக் ஆசிட்டா எடுத்தது அப்படியே டைமர் அசிட்டிக் ஆசிட்டா டைமரா மாறிடுச்சு. டைமர்னா 2 மாலிகுல் ஒண்ணா சேர்ந்துருச்சு. அப்ப நான் 2 மோல் உள்ள குடுத்துருக்கேன். அப்ப எனக்கு வேப்பர் பிரஷர் 2 குறையும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் 2 பேரும் ஒண்ணா ஜாயின் பண்ணி எனக்கு 1 மோல் தான் உள்ள போயிருக்கு. அப்ப இங்க I வேல்யூ என்ன சார்? என்னோட கால்குலேட்டட் வேல்யூ 2. ஆனா உள்ள போயிருக்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ 1. அப்ப அங்க I is equal to என்ன வருது? 0.5ன்னு வருது. இந்த மாதிரி இருந்தாலும் இதுக்கு பேரு அசோசியேஷன். ஸோ இந்த மாதிரி மாலிக்கூலுக்கு இடையில அசோசியேஷன் இருந்தாலும் எனக்கு நான் எதிர்பார்க்குற மாலிகுலர் வெயிட் வராது. டிசோசியேஷன் இருந்தாலும் வராது. ரைட்டுங்களா? இப்ப இந்த டிகிரி ஆஃப் இப்ப இந்த அசோசியேஷன்னு சொன்னோம். சார் இவனுக்கு ஃபார்முலா முதல்ல டிகிரி ஆஃப் அசோசியேஷனுக்கு ஃபார்முலா என்ன சார்? ஸோ டிகிரி ஆஃப் அசோசியேஷன்.
ஸோ டிகிரி ஆஃப் அசோசியேஷனுக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அசோசியேட்டட் divided by total number of mole taken. எவ்வளோ மோல் பிரிஞ்சிச்சு, நான் எவ்வளோ மோல் எடுத்தேன். நான் எடுத்த மோல் 2, ஆனால் எவ்வளோ மோல் தான் உள்ளே போச்சுன்னா 1 தான் போச்சு. நம்பர் ஆஃப் மோல் ஒன்று தான். இது அசோசியேட்டட். இதுக்கு ஃபார்முலா எப்படி கொடுப்பான்னா, இப்போ NA எடுத்திருக்கேன் அப்படின்னா இவன் ஃபைனலாக என்னன்னு மாறுவான்னா ANன்னு மாறுவான். அதான் நாங்கள் மேலே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ 2 அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கேன். அந்த அசிட்டிக் ஆசிட் 2 டைம் எப்படி மாறிடுச்சு. ஸோ அதை தான் நான் இப்போ ஜென்ரல் ஃபார்முலாவை எப்படி சொல்கிறேன். NA நம்பர் ஆஃப் ஏ எடுத்திருக்கேன், பட் அது AN அப்படின்னு மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் நான் இனிஷியலாக 1 மோல் எடுத்திருக்கேன்ப்பா. எனக்கு இதில் ஆல்ஃபா மோல் டிசோசியேட் ஆகுது, ஆல்ஃபா மோல் எனக்கு பிரியுது. சரிங்களா? அப்போ எனக்கு இங்கே எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா, இங்கே எனக்கு இந்த சைடு எவ்வளோ சார் இருக்குன்னா ஆல்ஃபா பை n இருக்கும். அப்போ மீதி எவ்வளோ சார்னா 1 மைனஸ் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா பை n. கரெக்டுங்களா? இது வந்து இனிஷியல்ப்பா. இனிஷியலாக நான் எடுத்தது இது. இதில் ரியாக்டடு இல்லை கன்வெர்டட் எப்படி சொன்னாலும் சரி. இப்போ இது வந்து ரிமைனிங். இப்போ ரிமைனிங் எடுத்திங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா பை n. இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள், டோட்டல் மோல் கிடச்சிரும். 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை n. இது என்னதுப்பா? இதுதான் டோட்டல் மோல். ஸோ இது டோட்டல் மோல். டோட்டல் மோல்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை n சொல்லுவாங்க. சரி சார், இப்போ 1/2 ஃபேக்டரில் அப்ளை பண்ணுங்கள். 1/2 ஃபேக்டர் i இஸ் ஈக்குவல் டு 1/2 ஃபேக்டர் ஐனா என்ன சார்? நான் இப்போ இனிஷியலாக எடுத்தது 1. ஸோ அப்போ நான் ஒரு மோல் தான் உள்ளே போட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டில் போயிருக்குன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை n உள்ளே போயிருக்கு. இப்போ ஐக்கு அப்போ ஃபார்முலாவை எப்படி இதே வச்சுக்கலாங்களா? இதுதான் ஐக்கான ஃபார்முலா. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 1 மைனஸ் ஆல்ஃபா. இதில் கூட நீங்கள் ஆல்ஃபாவை வெளியில் எடுங்க. காமனாக ஆல்ஃபா இருக்கு இல்லைங்களா ரெண்டுலேயும். ஆல்ஃபாவை நீங்கள் காமனாக வெளியில் எடுத்தால் ஸோ 1 ப்ளஸ் 1 பை n. சரிங்களா? இதில் காமனாக ஆல்ஃபா வெளியில் எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் 1 பை n அப்படி வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இது இதுங்க 1/2 ஃபேக்டர் ஐ கால்குலேட் பண்ணுறது ஃபார்முலாப்பா. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ், கரெக்டு தானே? மல்டிபிள் பண்ணி தானே போட்டிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மைனஸ் ஆல்ஃபா வெளியில் எடுக்காதீங்க, ப்ளஸ் ஆல்ஃபா வெளியில் எடுங்க. அப்போ -1 ப்ளஸ் 1 பை n வச்சுக்கலாங்களா? அதை இதை மைனஸ் ப்ளஸ் ஆர்டர் மாற்றி எழுதுகிற பாருங்கள். இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இங்கே ஆல்ஃபா அப்படியே இருக்கும், இங்கே 1 பை n மைனஸ் 1 வச்சுக்கலாங்களா? சரி, இது ஐக்கான ஃபார்முலா. சார் இதில் ஆல்ஃபாங்கிறது என்ன சார்? இப்போ ஆல்ஃபா மட்டும் எனக்கு வேணும். ஸோ 1/2 ஃபேக்டர் ஐ கேட்கலாம், இல்லை டிகிரி ஆஃப் அசோசியேஷன் ஆல்ஃபா கேட்கலாம். இப்போ இது ஈக்குவேஷன் அப்படியே இங்கே அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு வரேங்க பாருங்கள். சார் இப்போ அங்கே என்ன ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா, இங்கே என்ன வச்சுருக்கோன்னா 1 பை n மைனஸ் 1 அப்படின்னு தான் வச்சோம். நான் இப்போ இதில் என்ன பண்ண சொல்கிறேன்னா, இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ அப்படியே இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறத இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ அப்படியே ப்ளஸ்ஸாக இருக்கிறத இந்த சைடு எடுத்துகிட்டு வர்றேன். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1 பை n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் ஐன்னு வந்துருங்களா? 1 மைனஸ் ஐ. ஓகே, அடுத்தது இப்போ இதில் இந்த ஆல்ஃபா மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. அப்போ 1 மைனஸ் ஐ டிவைடட் பை 1 பை n மைனஸ் 1 வச்சுக்கலாங்களா? இதை அப்படியே கீழே கொண்டு போகிறேன், எனக்கு மல்டிபிள் இருக்கிறது டிவைட் ஆகுது. இதை பாருங்கள், 1 மைனஸ் ஐ. இப்போ இதை காமனாக எடுத்திங்கன்னா 1 மைனஸ் n இன்ட்டு n இருக்கும். என்ன மேலே கொண்டு போகலாங்களா? n இந்த கீழே வர எண்ணை வந்து மேலே கொண்டு போகிறோம். ஸோ இது ஆல்ஃபாவுக்கான ஃபார்முலாவை நீங்கள் இங்கேயே ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லை கீழே கொண்டு வந்தாலும் சரி. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஐ டிவைடட் பை 1 மைனஸ் n மைனஸ் 1. இந்த இடத்துல ஃபார்முலாவில் இந்த 1 மைனஸ் ஐ, இதை ஐ மைனஸ் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐ மைனஸ் 1ன்னு ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் மைனஸில் இப்போ மைனஸ் தான் இருக்குது, ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கா, இங்கே எடுத்துகிட்டு வரப்போ மைனஸ் ஆகுது. இப்போ மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே ப்ளஸ் ஆகிறப்ப இந்த இடத்துல 1 மைனஸ், இது மைனஸு, இப்போ இங்கே மைனஸில் மல்டிபிள் பண்ணி சொல்கிறேன், இது ப்ளஸ் ஆயிரும். அது எப்படி எழுதிக்கலாம்? அப்போ ஐ மைனஸ் 1 டிவைடட் பை, இதை வேண்டாம். ஸோ இப்போ இங்கே ஐ மைனஸ் 1 டிவைடட் பை 1 பை n மைனஸ் 1. இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இல்லைனா காமனாக n எடுத்து n மேலே நீங்கள் கொண்டு போயிட்டு கூட, ஸோ n இன்ட்டு ஐ மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் n, நீங்கள் இந்த ஃபார்முலாவும் சொல்லலாம். இது வந்து யாருக்கு சார்னா டிகிரி ஆஃப் அசோசியேஷனுக்கு ஃபார்முலா இதுதான்.
இது டிகிரி ஆஃப் அசோசியேஷனுக்கு. சார் இதே மாதிரி டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு என்ன ஃபார்முலானா, ஸோ டிசோசியேஷனுக்கு எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போ ஏஎன் அப்படின்னு இருக்கு, இது என்னவா மாறுதுன்னா இப்போ என்ஏன்னு மாறுது. இப்போ நான் இனிஷியலாக வந்து 1 மோல் எடுத்திருக்கேன், எனக்கு ஆல்ஃபா மோல் ரியாக்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ன சார் கிடைக்குன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா இருக்கும். அப்போ இங்கே எனக்கு மீதி என்ன சார் இருக்குன்னா என் ஆல்ஃபா இருக்குமா? சரிங்களா? இப்போ என் ஆல்ஃபா இருக்கும். இப்போ நீங்கள் டோட்டல் எடுத்தீங்கன்னா இல்லை இப்போ என் ஆல்ஃபா இன்னும் ஏ வந்து 2ஆக பிரியணும் இல்லையா? அப்போ ஏஎன் எடுத்திருக்கேன். ஏஎன் அவனை 2ஆக பிரிச்சிங்கன்னா இப்போ டோட்டல் மோல்ஸுங்கிறது என்ன வரும்? 1 ப்ளஸ் என் ஆல்ஃபா இல்லையா வரும்? ஏன்னா இப்போ இது ஏ ப்ளஸ் ஒரு ஒரு என்பின்னு வச்சுக்கலாம். அப்போ அவனுக்கு ஒரு என் ஆல்ஃபா வரும். இல்லை ஆல்ஃபா ஆல்ஃபான்னு கூட போட்டுக்கலாம் நீங்கள். இதை நீங்கள் ஆல்ஃபா ஆல்ஃபான்னு கூட எடுத்துக்கலாம். இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா. எனக்கு ஒரு ஆல்ஃபா வந்துச்சுன்னா ஆல்ஃபா இப்படி எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் டோட்டல் மோல் எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா எடுங்க. இது கேன்சல் ஆச்சுன்னா 1 ப்ளஸ் ஆல்ஃபா வருங்களா? இல்லை 1 ப்ளஸ் ஆல்ஃபா அது எவ்வளோ டைம் இல்லைன்னா நீங்கள் இங்கே போடுற மாதிரி கூட போடுங்களேன். அப்படி போட்டிங்கன்னா என் ஆல்ஃபானே கூட வச்சுக்கோங்க. அப்போ 1 ப்ளஸ் என் ஆல்ஃபா இதை அப்படியே ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா இப்போ இது வந்து என்ன வேல்யூனா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. இப்போ எனக்கு 1/2 ஃபேக்டர் ஐ வேணும்னா இப்போ நான் இனிஷியலாக என்ன சார் எடுத்தேன்னா 1 மோல் தான் எடுத்தேன். ஆனால் இங்கே 1 ப்ளஸ்ஸு என் மைனஸ் 1 ஆல்ஃபா இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணால் இது வருதான்னு பாருங்கள். எனக்கு இது 1 மைனஸ் ஆல்ஃபா இருக்குது, இது ஆல்ஃபா அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட ஒரு ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா வரும். 1 ப்ளஸ் ஆல்ஃபா இப்போ நான் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனை எப்படி எடுத்துக்கிறேன்னா ஏபின்னு 2 பேர் எடுத்துக்கிறேன். ஏ பி இவன் ஒரு எக்ஸ் டைம் இவன் ஒரு ஒய் டைம் அப்படி எடுத்துக்குவோம். ஏ வந்து ஒரு எக்ஸ் டைம் இருக்குது, பி வந்து ஒரு ஒய் டைம் இருக்குது. இப்போ நான் இதை டிசோசியேட் பண்ணுறேன். அப்படி டிசோசியேட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் இந்த எக்ஸ் இவனோட பவர் ஒய் இவனோட பவர் முன்னாடி எக்ஸ். அப்போ இதை எக்ஸு ஏ பவர் ஒய் அப்படி எழுதலாங்களா? அதே மாதிரி ப்ளஸ் ஒய் பி பவர் மைனஸ் எக்ஸ் இது எழுதலாம் சார். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் இனிஷியலாக 1 மோல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகுதுன்னா ஆல்ஃபா மோல் ரியாக்ட் ஆகுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா இங்கே 1 மைனஸ் ஆல்ஃபா இருக்கும். இங்கே வந்து இவன் எக்ஸ் இருக்கிறதால இவன் எக்ஸ் ஆல்ஃபா, இவன் ஒய் இருக்கிறதால இவன் ஒய் ஆல்ஃபா. இப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் ஆல்ஃபா. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் இப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா இருக்குது, இதில் காமனாக ஆல்ஃபா வெளியில் எடுத்திங்கன்னா ஸோ ப்ளஸ் ஆல்ஃபா வெளியில் எடுத்திங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும் ரைட்டுங்களா? இதில் காமனாக ஆல்ஃபா வெளியில் எடுத்திங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். இதில் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கு இல்லைங்களா, அது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது யார் சார்னா அதுதான் நம்பர்ஸ், டோட்டல் நம்பர்னு பேர். அதை தான் என்ன சொல்கிறான்னா 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் என் ஆல்ஃபா. ஏன்னா என் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், அந்த எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் நம்பர்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை தான் அப்படியே எடுத்துக்கிறான். இப்போ நான் ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கு சார் ஐயோட வேல்யூ என்னென்னா மேலே வந்த கால்குலேட்டட் வேல்யூ 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் என் ஆல்ஃபான் இருக்குது டிவைடட் பை 1. இப்போ இதில் காமனாக என்னப்போ வெளியில் எடுக்கலாம்? ஆல்ஃபா வெளியில் எடுக்கலாங்களா? இதில் காமனாக ஆல்ஃபா வெளியில் எடுங்க. அப்போ 1 ப்ளஸ் ஒரு ப்ளஸ் ஆல்ஃபா வெளியில் எடுங்க. ஆல்ஃபா வெளியில் எடுத்திங்கன்னா என் மைனஸ் 1 வந்துருமா? இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஆல்ஃபா என் மைனஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா என் வந்துருச்சுங்களா? பை 1ன்னு வரும். 1ங்கிறது நீங்கள் அப்படியே வச்சுக்கலாமே. அப்போ ஐக்கான ஃபார்முலாவே இதுதான். ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் என். சார் இங்கே நீங்கள் ஆல்ஃபா மட்டும் எனக்கு வேணும்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு என் மைனஸ் 1ன்னு இருக்குது. இதில் இப்போ இந்த ஆல்ஃபா என் மைனஸ் 1 இங்கே கொடுத்துட்டு வர்றேன். இப்போ மைனஸ் ஆல்ஃபா என் மைனஸ் 1ன்னு வந்துடும் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஐ. இப்போ மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கங்க. ஆல்ஃபா இன்ட்டு என் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1 அப்படி மாற்றிக்கலாம். சைன் மாற்றுறது இங்கே மாற்றிக்கலாம். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும்னா ஐ மைனஸ் 1 டிவைடட் பை என் மைனஸ் 1. ஸோ இது ஆல்ஃபா யாருக்கு சார் அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு. சரிங்களா? சரி சார். இப்போ 1/2 ஃபேக்டர் வந்து ஐனா என்ன, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், டிகிரி ஆஃப் அசோசியேஷன். ஸோ இதுக்கான ஃபார்முலாவை டெரிவ் பண்ணி கொடுத்துட்டாரு சார். இப்போ இதை வந்து சரிங்களா, இதை வந்து நம்ம எப்படி சார் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிலேட்டிங் லோவரிங் த வேப்பர் ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ P0 A. ஸோ P0 சால்வெண்ட் P0 மைனஸ் PA
பி நாட் ஏ மைனஸ் பிஏ டிவைடட் பை பி நாட் ஏ அப்படின்னு பார்த்தோம். சரி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதுதான் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பிக்கு ஈக்குவல் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். இந்த மோல் ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு தான் நம்ம மாலிகுலர் வெயிட் போடுத்தோம். செகண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த டெல் டி பி சார் இந்த டெல் டிபிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கேபி இன்ட்டு மொலாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் ரைட்டுங்களா. ஸோ தேர்டு நம்ம என்ன பார்த்தோம்னா டெல் டி எஃப் அப்படிங்கிறது என்னென்னா கேஎஃப் இன்ட்டு எம். இதில் கேபிக்கு பேர் எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், கேஎஃப்க்கு பேர் கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் பேர். கிரியோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ்க்கு பேர். இந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ப்ராசஸ்க்கு பேர் எபிலியோஸ்கோப்பி. அடுத்து நாலாவது என்ன சொன்னோன்னா ஸோ பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டின்னு சொன்னாங்க. இப்போ வான்காஃப் என்ன சொல்கிறாருன்னா சார் இந்த ஈக்குவேஷனோட இங்கே ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா அங்கே இன்ட்டு ஐ போட்டுக்குங்க. அந்த வான்காஃப் ஃபேக்டர் ஐயை வந்து இங்கே வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா ஈக்குவேஷனுக்கும் அந்த ரைட் சைடு நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சார் டோட்டல் இப்போ வேண்டியது அங்கே டிகிரி ஆஃப் அசோசியேஷன், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராசஸ் நடந்தாலும் உங்களுக்கு மாலிகுலர் வெயிட்டில் சேஞ்ச் வராது. ஏன்னா அவன் எவ்வளோ பார்ட்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக எடுத்துட்டோம், அதனால் இங்கே வேரியேஷன் வராது, அப்படி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. நான் இதை இது வந்து உடனே படிச்சு